ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறதற்கான காரணம் என்ன? அவர் துதியை சொல்லுவதற்காக. 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இந்த 11 மாதத்துல உங்களை எத்தனை பேர் சொல்றீங்க விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாருன்றவங்க எத்தனை பேர் இருக்கு? நான் கேட்குறேன்றதுக்காக சொல்ல வேணாம். இந்த 11 மாதத்துல நீங்கள் செய்த ஜபத்திற்கு, நீங்கள் செய்த விண்ணப்பத்திற்கு எத்தனை பேருடைய விண்ணப்பத்திற்கும் ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார்? அப்படிப்பட்டவர்கள் சொல்லலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். யாருக்கு ஸ்தோத்திரம்? இப்போ நம்ம இங்கே ஏன் வந்திருக்கிறோன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த. ஏன் ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறோம்? விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டார். வியாதியா இருக்கிறப்போ, பலவீனமா இருக்கிறப்போ, ஆபத்து நமக்கு நெருங்கி வரப்போ, சோர்ந்து போனப்போ, ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டப்பெல்லாம் 28ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, 2ஆம் வசனம், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன பண்ணார்? அவரு ஆண்டவருக்கு முன்பாக கை எடுத்தார், கைகளை உயர்த்தினார். அல்லேலூயா. யூதருடைய பழக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் துதிக்கும் பொழுது கைகளை துதிப்பாங்க. இன்றைக்கு நம்ம கூட ஆண்டவரே என் விண்ணப்பலின் சத்தத்தை நீங்க கேட்டங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நம்ம கூப்பிடும் போது யாராச்சும் நமக்கு செவி கொடுக்கலனா கஷ்டமா இருக்கும் தானே? அதான உண்மை. நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம், அவங்க நம்மளை கேர் பண்ணலன்னா நமக்கு ஒரு அவமானமா இருக்கும் தானே? நம்ம சொல்லுவோம், கேட்டும் கேட்காம போறாங்க, பார்த்தும் பார்க்காம போறாங்க. இதெல்லாம் மனசை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம். ஆனால் நாம் கூப்பிட்ட போது நம் சத்தத்திற்கு செவி கொடுத்த ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அதனால சங்கீதக்காரனோட சேர்ந்து நம்மளும் சொல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இன்னும் வரமாட்டேங்குது. இருதயத்தில் இருந்தா தான் வாயில வரும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். என்னமா? இருதயத்தில் நிரம்பி இருந்தா தான் வாயில வரும். இருதயம் இருந்தா சோத்திரமும் வராது, எதுவும் வராது. இருதயம் நிரம்பி இருக்கணும். எதால? இருதயம் எதால நிரம்பி இருக்கணும்? வசனத்தால நிரம்பி இருக்கணும், துதியால நிரம்பி இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்ற 45ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஏமா என் இருதயம் சொல்லுங்களேன் பொங்குது. பாட்டு பாடுவோம்ல, என்ன பாட்டு பாடுவோம்? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. அந்த பாட்டு பாடும் போது மட்டும் பொங்குது. மற்ற நேரத்துல எல்லாம் சந்தோஷம் பொங்குதான்னு கேட்டா இல்லைங்க, அது பொங்கலங்க. அனல் மூட்டினா தானே பொங்கும், அப்படிதானே? அனல் இருந்தா தானே பொங்கும். அனல் தான் இல்லையே, அனல் இருந்தா தானே பொங்கும். இவர் சொல்றாரு, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குது. இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குச்சுன்னா என்ன சொல்றார் தெரியுமா? அவரு 2ஆம் வசனத்துல எல்லா மனுபுத்திரர்களும் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அல்லேலூயா. இருதயம் விசேஷத்தால பொங்குது. அதனால என் நாவு விரைவாய் எழுத்தானியார் கர்த்தரை பற்றி நம்ம மகிழ்ச்சியா பேசணும், பாடணும்னா இருதயம் நல்லா பொங்கணும். எதால பொங்கணும்? நல்ல விசேஷத்தால பொங்கணும். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? துதினால நிறைஞ்சிருக்கா? மழை காலமா இருக்குது, சாயந்தரம் விடுவார்னு பார்த்தா இந்த மனுஷன் நம்மளை விடலையே, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா மழையும் நல்லா இருக்கு, எதமா குளிர் வேற அடிக்குது. வீட்டில் போய் நல்லா ரூமை சாத்திட்டு
போர்வையை போத்தோம்னா அவ்வளோ இதமாக இருக்க படுத்து தூங்க. டிவியில் வேற எதனா போவோம் பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கலான்னா விட மாட்டேங்கிறாரப்பா இவரு அப்படின்னு நல்ல விசேஷத்தால பொங்குறவங்க சொல்ல மாட்டாங்க. நல்ல விசேஷத்தால இருதயம் பொங்குறவங்க அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே காலையிலையும் உங்களை துதிக்க பாக்கியம் கொடுத்தீங்களே, இந்த சாயங்காலமும் உங்களை துதிக்க பாக்கியம் கொடுத்தீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. புயல் இருந்தா கூட நீங்க இன்னைக்கு வந்துக்கிறீங்கன்னா அப்ப நீங்க சொல்லலாம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்க. நீங்க சொல்ல தகுதியானவங்க தான். ஆமேன். அப்படிதானே சிஸ்டர்? நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு, எங்க இருக்கிறேன்னு கேட்டாரு. நான் கிண்டலா சொன்னேன், நான் இப்பதான் வெளியே போக போறேன்னு மதியத்துக்கு மேல. ஏய் புயல் அடிக்குதான்ப்பா, இப்பதான் உருவாகுதான் புயல், உருவாகும் போது எங்க போறேன்னு கேட்டாரு. என்ன இப்பதான் புயல் என்ன பண்ணுது, உருவாகுதுன்றாங்க. நேற்று சாயந்தரம் சொன்னார், புயல் உருவாகுதான், உருவாகிற நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னாரு. பத்திரமா போயிட்டு வா, புயல் உருவாகுதான்னாரு. ஆனால் புயல் மத்தியில் நீங்கள் வந்துக்கிறீங்க இன்னைக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 11 மாதங்கள் நீங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு ஸ்தோத்திரம்? ஆமா, அது ரைட். எதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? எதுக்காக கர்த்தருக்கு எதற்காக ஸ்தோத்திரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்னா கர்த்தருக்கு. எதுக்காக, ஏன் ஸ்தோத்திரம் பண்ணோம்? விண்ணப்பங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. 68ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லு, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்போதும் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. எப்பவும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். பாருங்க, 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஏன் ஸ்தோத்திரம்? அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்? அவரே அதிசயங்களை சரிங்க, மைக்க வச்சிடக்கூடாது, இன்னும் எடுக்கிறான். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல அதிசயம் செஞ்சார்? இவங்க யாருக்கும் எதுவும் என்ன பண்ணல செய்யல. இவங்க உட்கார்ந்து நேரத்துக்கு வந்துக்கிறாங்கன்னா அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. அப்படியே உங்களுக்கெல்லாம் அதிசயம் செஞ்சாரா ஆண்டவர்னு கேட்டா, இப்படியே எல்லாம் என்ன பிரசங்கத்தை பார்த்து மயங்கி உட்காந்துட்டாங்க. அதனால அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. உங்களுக்கெல்லாம் அதிசயம் செஞ்சாரான்னு கேட்ட உடனே நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க? இதோ அல்லேலூயாவோ ஸ்தோத்திரமோ சொன்னீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செஞ்சாரு, ஆனால் நீங்கள் சொன்னது எங்களுக்கு விளங்கலை, விளங்கியிருந்தா அல்லேலூயா சொல்லியிருப்போம். உங்களுக்கெல்லாம் அதிசயம் செஞ்சாரா? இப்போதான் இப்போ ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லு. பார்த்து வச்சிங்களா, அவர் ரொம்ப நிதானமாக என்ன பண்ணுவாராம், அதெல்லாம் கேட்டு. ஏன்னா சில நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன், நான் சொல்ல ஒரு காரியம் வரும்போது மாறி போயிடும்ன்ட்டு ரொம்ப உஷாராக. அப்போ எவ்வளோ ஒரு உஷாராக இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை விட இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கிறாங்க. அப்போ நான் ரொம்ப எப்படி இருக்கணும்? கவனமாக தான் இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்தாரா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை
அப்போ இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். என்னென்ன, ஆண்டவரே இந்த வருஷத்துல என் ஜபத்தை எல்லாம் கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அதிசயங்களை செஞ்சிரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிங்க. 50. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு செலுத்தி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனம் நமக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வசனம் மட்டும்தான் தெரியும். இதை எல்லாரும் சொல்லுவோம். வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன். என்ன மேல ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை விட்டுருது. மேல என்ன கண்டிஷன் இருக்குது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனையை செலுத்தி. அந்த வசனத்தோட தொடர்ச்சி அது. அந்த வசனத்தினுடைய இன்க்ளூடிங் எது? அது அந்த வசனம். ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? நம்ம எல்லாருக்கும் ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடுன்னு சொன்னீங்களே, கூப்பிடுன்னு சொன்னீங்களே, நீ சோத்திரமும் பண்ணல, பொருத்தனையும் பண்ணல, ஆனால் ஆபத்து காலத்தில் கூப்பிடுனீங்களே அந்த வசனத்தையே பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் எல்லாருமே பைபிளை படிக்கிறது. இப்படி தான் சில நேரங்களில் வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணுறது, வாசிக்கிறது. என்ன சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன பண்ண கூப்பிடு. அதுக்கு முன்னால் என்ன பண்ண? தேவனுக்கு ஸ்தோத்திர பலி. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனையை செலுத்திட்டு அப்புறம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து நேரம் வரும்போது சொல்ல, ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம், என்னை விடுவிச்சிங்கன்னா நான் உமக்காக சாட்சியாக இருப்பேன், சோத்திரம் 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 அப்படின்னு நீ சொன்னீன்னா, அடுத்த வசனம் சொல்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி. அப்போ அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? தேவனுக்கு என்ன பலி செலுத்தணும்? ஆமென். எத்தனை பேர் சோத்திர பலி செலுத்துறீங்க? எத்தனை பேருக்கு வாயில சோத்திர பலி வருது? சோத்திர பலி வரவங்களாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஏன்னா 23ஆம் வசனம் சொல்றது அதையே பாருங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, ஸ்தோத்திர பலியிடும் பொழுது நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துற. ஹல்லேலூயா. Whoever offers praise glorifies me. யாரெல்லாம் ஸ்தோத்திர பலியிடுறானோ அவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திர பலியிட்டீங்கன்னா அவரை மகிமைப்படுத்துறீங்க, அவரை உயர்த்துறீங்க, அவரை மேன்மைப்படுத்துறீங்க. அப்ப நமக்கு ஆண்டவர் எதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும்? நான் சொன்னல முதல்ல, எதுக்காக ஸ்தோத்திரம்? விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதிசயங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நாளிலே எனக்கு செவி கொடுக்கிறார், அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்றை சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, 4ஆம் நாளில் 2 நாளாகமும் 20, 26 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் ஏன் 22ஆம் வசனம், அவர்கள் 22 பாடி அந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாரே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்புறம் பாருங்க 26ஆம் வசனம் இப்ப படிங்க. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்கிற பெயர் தரித்த. பெராக்கா என்றால் என்ன? ஸ்தோத்திரம் அல்லது துதி. அல்லேலூயா. ஏன் ஸ்தோத்திரம் துதி தெரியுமா? சத்துருக்கள் மீது அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். நம்ம எதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும் தெரியுமா? ஆண்டவரே சத்துருக்கள் மீது ஜெயம் எடுக்க கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல மாந்திரீகம், பில்லி சூனியம்,
போராட்டங்கள், எதிர்ப்பின் ஆவிகள் வந்திருக்கும், உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயம் எடுக்க கிருபை செய்தார். அதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை பாதுகாத்ததுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரிகள் மீது ஜெயம் எடுக்க கிருபை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன செய்தார்? பெராக்காவிலே கூடி கர்த்தர் என்ன பண்ணாங்களாம்? துதி செய்தார்கள். அப்போ இந்த இடத்துல துதி எதற்கு தெரியுமா? வெற்றி ஜெயத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. யார் மீது? பிசாசின் காரியங்கள் மீது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதுக்காகத்தான் ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறோம். நீங்களாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? ஏன் இவ்வளவு அமைதின்னா, சகோதரர் சொன்ன மாதிரி பொறுமையா கேட்டுட்டு நாளைக்கு அதுக்கான பதில் வரும். சார் சொல்லுங்களம்மா, ஏன் ஸ்தோத்திரம்னா 1 கொரிந்தியர் 15:57 எல்லாரும் வேதாகமத்தை திறக்கணும். பைபிளை ஏன் எடுத்துட்டு வரோம் சர்ச்சுக்குன்னா, சும்மா கையில் வச்சிருக்கிறது இல்லை. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஓப்பன் யுவர் பைபிள். உங்கள் கண்ணை அது மேலே பதிக்கணும். 1 கொரிந்தியர் 15:57 வாசிங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்ல போறீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய தேவனுக்கு ஏன் ஸ்தோத்திரம் செலுத்துறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன் கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். 4வது தடவை சொல்லுங்களேன். 5வது தடவை சொல்லுங்களேன். 6வது தடவை சொல்லுங்களேன். 7வது தடவை சொல்லுங்களேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆமென். ஹalleluya சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். எதுக்கெல்லாம் நடுவில் அல்லேலுயா சிலர் போடுறாங்க. அல்லேலுயா என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. ஆமென். அல்லேலுயா ஸ்தோத்திரம். நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? ஸ்தோத்திரம் யார் சொல்றா? உங்களை பார்க்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பார்த்தா சொல்றீங்களா? நல்ல பழக்கங்கள்லாம் போயிடுச்சு நம்ம ஆளுங்கிட்ட. ஹலோ அங்கிள், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதி, நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யார் மகிமைப்படுறாங்க? அப்போ அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இந்த பழக்கம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் ஆண்டி, ஸ்தோத்திரம் ஆண்டி வருதா? ஸ்டைல் இப்பெல்லாம் என்னம்மா? ஸ்மைல், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், அதோட முடிஞ்சு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம காலத்து ஆளுங்க தான் என்ன சொல்லிங்க, என்ன கூட ஃபோன் எடுத்து என்ன சொல்ல, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம் பாஸ்டர்ன்றோம். நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் எப்பவும் செலுத்த ஆயத்தமா இருக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆயத்தமா இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணு. என்ன அந்த பாட்டு தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணு உபத்திரம் போகுமா. 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலேயும், எல்லாம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், எல்லாம் சொல்லுங்க எப்பொழுதும் சொல்லுங்களம்மா, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு இடத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க போன அறிவின் வாசனை வெளிப்படணும். யார் அறிகிற அறிவின் வாசனை? ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம போய் நின்னோம்னா சொல்லணும், இந்த அக்கா ஒரு ஜெபம் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? இந்த அக்கா கடவுளுடைய வசனம் சொல்லி ஜெபம் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஆறுதலாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். இந்த பிரதர் வந்தார்னா எவ்வளோ ஆறுதலாக பேசுவார் தெரியுமா? இவர் ஆண்டவருடைய பிள்ளைன்னு வாசனை வரணும். ஆனால் சில ஆள்லாம் போய் நின்னாங்கன்னா நாற்றம் தான் வரும். ஐயோ அது கிறிஸ்தவலா வந்துச்சு பாருங்க, என்ன பேச்சு பேசுது, எவ்வளோ நாத்தம். வாசனை வரணும். இயேசுவை வெளிப்படுத்துகிறதான வாசனையா அது இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், அவரை அறிவாகிய வாசனை வெளிப்படுத்த கிருபை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண? என்னை கொண்டு ஆண்டவர் அவருடைய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்களப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஸ்தோத்திர பலியிட தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஸ்தோத்திர பலியோட போகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஸ்தோத்திரம் போட போகிறோம். நல்லா துதிக்க போறோம். எத்தனை பேர் துதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? டிசம்பர் மாதம் will be the month of ஸ்தோத்திரம் மாதம். be the month of praise, be the month of worship. இந்த மாதம் நமக்கு துதியின் மாதமா இருக்க போகுது. நல்லா ஆராதிக்க போறோம், பாட்டு பாட போறோம். பாஸ்டர் எனக்கு சர்ச்சில் வாய்ப்பே கொடுக்கல, மைக்கு கொடுக்கலன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்லை. வீட்டில் நல்லா ஆராதிக்க போறோம், வீட்டில் நல்லா துதிக்க போறோம். ஆராதிக்க துதிப்பதற்கு நேரம் காலையில் எழுந்து நல்லா துதிக்க 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் 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 மகிமைப்படும். எப்பொழுது நமக்கு வெற்றி 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 வெற்றி. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். 7ஆம் வசனம் சொல்றார், 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தரின் பலனும் கேடகமுமாயிருக்கிற இருதயம் நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். எல்லாம் சொல்லுங்க. நம்பி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பி இருந்தது, கடந்த காலத்துல பேச, நம்பி இருந்தது, சகாயம் பெற்றேன். அப்போ ஆண்டவரை நான் நம்பின எனக்கு ஆண்டவர் சகாயம் செஞ்சாரா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவரை நம்பினீங்க? எத்தனை பேருக்கு சகாயம் கிடைச்சது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தரை என் இருதயம் நம்பிச்சு, நான் சகாயம் பெற்றேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இருதயம் களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. ஏன் துதிப்பேன், ஏன் பாடுவேன்? ஏன்னா என் இருதயம் அவரை நம்பிச்சு, நம்பிக்கைக்கு கைவிடாம அவர் என்ன செய்தார்னா சகாயத்தை கொடுத்தார், உதவியை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு உதவி செஞ்சாரு. எத்தனை பேர் சொல்றீங்க 11 மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மையை செஞ்சார், எவ்வளோ உதவியை செஞ்சாரு, கணக்கில்லாத நன்மைகளை செஞ்சாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நைட்டு படுக்கும்போது 2 கரத்தை உயர்த்தி, அப்பா நீ செஞ்ச எல்லாவற்றுக்காக சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம். இந்த மாதம் முழுக்க நல்ல சோத்திரமா போடுங்க. வரப்போகிற வருஷம் அற்புதமா இருக்கும் உங்க வாழ்க்கையில். நன்றி சொல்லுகிற மாதமாக இந்த மாதம் இருந்தால், துதிக்கிற மாதமாக இந்த மாதம் இருந்தால், வரப்போகிற மாதத்திலே துதிக்க துதிக்க துதிக்க, சோத்தரிக்க சோத்தரிக்க சோத்தரிக்க, சோத்திர பலியிட சோத்திர பலியிட சோத்திர பலியிட, கர்த்தர் மகிமைப்பட கர்த்தர் மகிமைப்பட கர்த்தர் மகிமைப்பட, ஆசீர்வாதங்கள் வருகிற நாட்களிலே உங்களை தேடி வரும். மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
சரியா? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். ஸ்தோத்திர பலியிடும் போது நம்ம கர்த்தருக்கு என்ன செலுத்துறோம்? மகிமையை செலுத்துறோம். துதிக்க துதிக்க சிறைச்சாலை கதவுகள் கூட திறக்கும். நல்லா துதிக்கணும். ஒரு ஆள் நமக்கு தீங்கு செய்கிறாங்களா, அவங்க பேரை வச்சு சோத்திரம் 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 அப்படின்னு துதிக்கணும். துதிச்சு கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க, கர்த்தர் அந்த மனுஷனை ரட்சிப்பார், தலைகீழா மாற்றிடுவார். ஆமேன். அவர்களை கொண்டு வருவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கையை உயர்த்தி துதிக்க 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 கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்போ இந்த வரப்போகிற மாதத்தில் நல்லா துதிக்க போகிறோம். இதுவரையில துதிக்காதவங்க என்ன பண்ண போறீங்க? துதிக்க போறீங்க. நல்லா கர்த்தரை காலையில் எழுந்து என்ன பண்ண போறோம்? துதிக்க. இரவெல்லாம் துதிக்க போகிறோம். பாஸ்டர் கிட்ட ஒரு சகோதரன் வந்து, பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு நல்ல ஒரு வேலையே இல்லை, நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலையே இல்லை, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். வேலை இல்லை. வேலை இல்லாதப்ப அந்த சகோதரன் அடிக்கடி சபைக்கு வருவார், எல்லா ஜபத்துக்கும் வருவார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண மாட்டார். வேலை கிடைச்சிருச்சு. என்னம்மா? வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிச்சின்னு பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போனவர் தான். அதோட என்ன பண்ணல? சபைக்கு வரல. வேலை கிடைக்கல இருந்தப்போ சபைக்கு வந்தாரு. சிலர்லாம் வேலை 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 கர்த்தர் கொடுக்கணும்னு கேட்டு வேலை வாங்கி கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமையில எங்க வரத்தில்ல, சர்ச்சுக்கு வரத்தில்ல. அப்போ அவரு கேட்டாரு ஒரு நாள், எப்பயோ அந்த தம்பி வந்தப்ப, என்னப்பா ஆச்சு? ஐயா என்ன மன்னிச்சுக்கிங்க, வேலை கிடைச்சது, வேலையா பிஸியா இருக்கு, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன கிடைக்கல, லீவு கிடைக்கல, ஒரு ஜபத்துக்கு வர முடியல, எதுக்கு வர முடியல ஐயான்னு. அப்ப சொன்னாராம், சரி ஜோம் பண்ணிடுவோம். என்ன ஜோம் பண்ணிடுவோம்? என்ன ஜோம் பண்ணிடுவோம்? அப்படி இல்லை, வேலை இருக்கிறது தானே வரமாட்டுற. ஜோம் பண்ணிடுவோம். என்ன சொல்லணும்? வந்த ஆளுக்கு விருப்பம் தான் என்ன சொல்லணும்? ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியல, தொடக்கத்திலே வந்து ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா வேலைக்காக ஜோம் பண்ணீங்க, நானும் ஜெபிச்சேன், கர்த்தர் சத்தத்தை கேட்டாரு, இப்போ வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சேலரி, எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில வேலை லீவு கிடைக்க மாட்டேங்குது, ஐயா ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு லீவு கொடுக்குற மாதிரி ஒரு வழியை திறக்கணும், மேனேஜர் உள்ளத்தில் பேசணும் அப்படிங்கிற வாஞ்சை அவனுக்கு இருந்தா தொடக்கத்திலே வந்து சொல்லியிருப்பான். இவன் பணத்தை பார்த்துட்டான். என்ன சொல்கிறான்? எப்பயோ வந்துட்டு ஏன் வர முடியல தெரியுமா, எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவர் சொன்னாராம், ஒரு நாளைக்கு வரப்போற, போ. நீங்கள் ரொம்ப பேர் நிலமை அப்படிதான். சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கே வரது கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மாற்றமான காரியம் நினைக்கிறாங்க. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை. சிலருக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராமல் இருக்கிறது வழக்கமா போயிடுச்சு. ஆனால் அதில் ஆசீர்வாதங்கள் எவ்வளோ மேன்மை இருக்குதுங்கிறத அவங்க ருசிச்சாங்கன்னா அவங்க எப்படினாச்சும் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தாலும் அதே தான், வரலனாலும் அதே தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவனோட ஒரு நல்ல உறவில், நல்ல ஆழமான ஐக்கியத்தில் அவங்க இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய சன்னிதானத்தில் வராமல் இருப்பது வேதனையாக இருக்கும். மேலோட்டமானவங்களுக்கு அது வேதனையை தராது, அது எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தை தராது. இப்போ ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன், மகிமை பாப்பா எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் நினைச்சா ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லீவு கிடைக்கணுங்க. விரும்பணும், அதை நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்கணும், ஆண்டவரே
ஆண்டவரை அதிகமாக நம்ம நேசிக்கணுங்க. ஆண்டவரை ஆராதிக்க ஒரு நாள் நமக்கு கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கணும். சரியா? ஏன் இதை அடிக்கடி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அடிக்கடி இதை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துக்கு வராமல் போயிடுறாங்க. 2026 நிலைமைகள் மாறணும். சில ஆளுங்களாம் சொந்தக்கார நிலைமைப்படுத்தி ஓடுறாங்க. அவங்கள அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போறாங்க. அதுல பெரிய பிரச்சனைகள் காத்திருக்குது, அவங்களுக்கு தெரியல. கர்த்தரை முதல்ல வைப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ண 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 மகிமை இறங்கி வரும். தேவ வல்லமை உங்களை தொடும். விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், கட்டுகள் உடைக்கப்படும், போராட்டங்கள் இருந்து ஜெயம் வரும், மகிழ்ச்சி உண்டாகும், ஆராதிக்க ஒரு பலன் உண்டாகும். எல்லாரும் எழுந்து நிற்போமா?